அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் ஜீவா, ஜீவா எங்க போனா? இங்க தானே உட்கார்ந்திருந்தான். ரூம்ல வேற எங்கேயும் இல்ல. ஜீவா, ரெஸ்ட் ரூம் டோர் ஓபன்ல தான் இருக்கு. டேய் அத்தக்குள்ள எங்கடா போன? இப்பதான் சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னா. பாவமே இவன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தா. எங்க போனா? ஒருவேளை சரிதா கூட பேச போயிருப்பானோ? போனாலும் போயிருப்பான். அத்தை, அத்தை, ஏய் எதுக்குடி இப்படி கத்துற? அத்தை, ஜீவா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனா? அவன் ரூம்ல தானடி இருந்தான். ஐயோ அத்தை, இங்க தான் இருந்தான். சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொன்னா. அதெல்லாம் முடியாது, நானும் அத்தையும் சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கேன், ஆளை காணோம். என்னடி சொல்ற? சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. ஏய் சிந்து, அவனுக்கு கால் பண்ண. ஐயோ அத்தை, போன் இதோ இங்கதான் கிடக்கு. போனே எடுக்காம எங்க போனா? அடியே, பாத்ரூம்ல பாத்தியா? இல்லத்த. என்னது பாக்கலையா? பாருடி, அங்க இருப்பான். ஐயோ பாத்ரூம்ல இல்லத்த. பிறகு எங்க அந்த மாடு போச்சு? வரட்டும் வரட்டும், நம்மள மட்டும் தனியா விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போயிருக்கான் பாருங்க. அதானடி. ஆனாலும் சொல்லாம எங்கே போக மாட்டானே. ஆமா அத்த, நம்ம கிட்ட சொல்லாம ரூமை விட்டு தாண்டவே மாட்டான். இப்போ எங்க போயிருப்பான் அப்படி? ஏய் நீ உடனே டென்ஷன் ஆகாத, நானும் கூட இருக்கேன்னு ஏதாவது சொல்லாம போயிருப்பான். யாரும் கால் எதுவும் பண்ணாங்களோ தெரியல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க அத்த. சரி வாடி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. இல்ல ஜீவா வரட்டும், வந்ததும் சேர்ந்தே சாப்பிடலாம். இடியாப்பண்டி ஆறிட்டா நல்லா இருக்காது. இருக்கட்டும் அத்த, ஜீவா வரட்டும். நீயும் சொல்றத கேட்க மாட்ட. சரி 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 வரட்டும். சிந்து, ஏய் ஜீவா. ஜீவாவா? இது ஜீவா கிடையாதே. டேய் ஜீவா. டேய் சரத்தே. என்னடி எப்படி இருக்க? சரத்தே. அத்தை. வா வா, உன்னை எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா சொல்லாம கொள்ளாம எப்படா நீ? எருமை பண்ணி ஒரு வார்த்தை சொன்னியாடா? எப்படி வந்தேனா? ஏய் நம்பவே முடியலடா. ஐயோ உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ டா அண்ணா. சரத்து, என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியே உங்களை எல்லாம் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி எங்க எல்லாத்தையுமா? ஆமா அத்தை. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் அத்தை? இதோ இந்த கழுதையை பார்க்க வந்திருப்ப. ஆமா அத்தை. ஐயோ என் அண்ணன்டா. அப்பப்பா போதும் போதும். ஆமா சாப்பிட்டியாடா? இல்ல அத்தை, இனிமேல் தான். சரி சரி இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், இல்ல சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை. இந்த ஜீவா எங்க போனான்னு தெரியலையே. ஓய் வாயாடி. என்னடி? என்னன்னு தெரியலடா, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் ஜீவா எங்க? தெரியலடா, இங்கதான் இருந்தான். சாப்பாடு கொண்டு வான்னா. உனக்கெல்லாம் கொண்டு வர முடியாது, வேணா வந்து தின்னு, இல்லாட்டி நான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். திரும்ப இப்ப 5 நிமிஷத்துல வந்து பாக்குறேன், காணோம். என்ன காணுமா? ஆமாண்டா. இந்த குழந்தையா தவுண்டு வெளியே போறதுக்கு? ஐயோ சரத்து, அதான் நானே பாத்துட்டு இருக்கேன். இங்கதாண்டி எங்கேயாவது இருப்பான். தெரியலடா, ஆனா வருவான் பாரு. வந்ததான் அவனை திட்டு, சொல்லாம குழம்ப போவியானே. கண்டிப்பா. ஏய் காயத்ரி எங்க? அவ ஒர்க்குக்கு போயிட்டா. ஒர்க்கா? அதான்டா, அவ பேசண்ட பாக்க. ஓ மார்னிங் கிளம்பியாச்சா? ஆமாண்டா, இன்னைக்குதான் போயிருக்கா. ஜீவா தான் எல்லாத்தையும் விசாரிச்சு ஆளெல்லாம் பெர்ஃபெக்ட் தான், ஒர்க் பாக்கலாம்னு சொன்னா. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் கிளம்பியிருக்கா. இனி அவ ஈவினிங் தான் வருவா. ஈவினிங்கா? இந்த ஹோட்டல்ல தானே? ஆமாண்டா, ஆனா அவங்க வயசானவங்களாம். மார்னிங் இவ போனானா ஈவினிங் வரைக்கும் கூட இருந்துட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் உங்க மக கூட வந்து இருப்பாங்க போல. ஓ ஓகே ஓகே ஓகே. சரி சரி வா உட்காரு. இருமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேடா. அதுங்கள சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், ஜீவா வந்தது சாப்பிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன சித்தார்த்த பத்தியா? டேய் டேய், நினைச்சேன்டா நினைச்சேன். அன்னைக்கு உனக்கு போன் பண்ணி நான் புலம்புனதும் இந்த எருமை மனசு கேட்காம நம்மள பார்க்க வரும்னு. எப்படி அதே மாதிரி வந்தியா? ஓய் வாயாடி, எல்லாம் பிளானா? பிளான்லாம் இல்லடா, ஆனா இன்னைக்கு சித்தார்த்த பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆனேன். ஆஹா, இப்போ ஒண்ணும் தோணல. அந்த எருமையும் டெய்லி வந்து பார்த்துட்டு தானே போறான். சோ உங்களை எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கணும்னே தெரியல. என்னத்த சொல்ல, என்னோட கதை இப்படி ஆயி போச்சு. சரி ஓகே, புலம்பாத. இரு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே. சரத்து, உன்னை பார்த்தது என்னன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. ஆமா இந்த ஜீவா மாடு எங்கதான் போயிருப்பான்? நம்ம கிட்ட கூட சொல்லாம போனானா? என்னவா இருக்கும்? அவனுக்கு
உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஜீவா எங்க இருக்க? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி படபடங்குது. ஓகே, சரத் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம். ஜீவா வரலாட்டி சரத்திட்ட சொல்லி தான் பார்க்க சொல்லணும். ஜீவா எருமை எங்கடா இருக்க? இட்லி ரெடி, குழம்பு ரெடி. திரு ரெடி ஆனானா என்னன்னு தெரியலையே. திரு, டேய். வினோ வினோ, இத வந்துட்டேன். வாடா, குளிச்சிட்டு வர இவ்வளவு லேட்டா? இதோ வந்துட்டேன்டா. டேய், அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இட்லி குழம்பு ரெடிடா. வேற என்ன பண்ணலாம்? இது போதும்டா, தாராளம். இப்போதைக்கு இது சாப்பிட்டுக்கலாம். மதியம் வேணா கொஞ்சம் ஸ்பெஷலா பாத்துக்கலாமா? ஓகேடா. அம்மா, வாசுகி எங்க? குளிச்சுட்டு வந்தாச்சா? இப்போதான்டா வந்தாங்க. ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரேன், உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே ஓகே, சரி எடுத்துட்டு போய் கொடுக்குறியா? சரிடா. நீ சாப்பிடு. இல்ல வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கடா. 4-5 நாள் ஆச்சு என்னோட வீட்டுக்கு போய். இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நான் வரேன். ஓகேடா, சாப்பிட்டுட்டு போ. என்ன சாப்பிடு. நீ எடுத்து வச்சு சாப்பிடு, நான் வாசுகிக்கு கொண்டுட்டு போறேன். சரி ஓகேடா. முதல் தங்கச்சிக்கு எடுத்துட்டு போ, பசியில இருப்பா. ஓகே, வாசுகி சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிறேன். ஏய் திரு, என்னடா? இல்ல வாசுகி ஏதாவது சொன்னாலா? அதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாங்களே. ஒன்னும் சொல்லலடா. ஆனா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரியலடா. ஹாஸ்பிட்டல் இருக்க மாத்திரம் அந்த அளவுக்கு பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஓரளவுக்கு நார்மலா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து பேசி அப்படியே அப்செட் ஆக்கிட்டாங்க. ஒரே டென்ஷனா இருக்குடா. நம்ம வாழ்க்கைய நம்ம எப்பவுமே வாழ முடியாது. இந்த மாதிரிதான் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். டென்ஷன் ஆகாத. சரி ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. வாசுகி கிட்ட பேசு. என்ன பண்ண சொல்ற? ஆமாண்டா, இப்போதைக்கு ஒன்னும் பேசல. அதான் வந்ததும் ஃப்ரெஷ் ஆகும்னு வெண்ணி வச்சு குளிக்க இதுக்கே டைம் ஓடிடுச்சு. சரி ஓகே, நான் போய் பாக்குறேன். அப்செட்டா இருந்தா இதை பத்தி பேசுறேன். இல்லாட்டி அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம். ஆமாண்டா, ஒரே விஷயத்த மேலும் மேலும் பேச பேச அது இன்னும் கஷ்டமாக்கிட்டே தான் போகும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறது நல்லது. எங்கடா, அதை நாம ஈஸியா சொல்லலாம். ஆனா வழி அனுபவிச்சவங்களுக்கு தானே கஷ்டம். ஆமா தீரு, அதே நம்ம உண்மைதான். சமாதானப்படுத்தல நம்ம எப்படினாலும் சமாதானப்படுத்தலாம். சரி ஓகே ஓகே, கொஞ்சம் நீ பார்த்து பேசு. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நீ பாத்துக்குவேல? டேய். திரு, சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அக்கா ஏதோ ஒரு வேகத்துல கேட்டுருச்சு. நீங்க எதுவும் பேசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம முடியாத டைம்லாம் அந்த அக்கா தாண்டா நமக்கு உதவியா இருந்தாங்க. தெரியும்டா. நாம யாருக்கும் செஞ்சதை கூட மறந்துடலாம். ஆனா நமக்கு யாரும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. அந்த மாதிரிதான் அந்த அக்காவும். அவங்க பேசுனது அவங்களுக்கு தப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா அது நமக்கு கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகேடா. அவங்க வந்தாலும் நீ என்ன சொன்னியா அதே மாதிரியே நானும் சொல்லிக்கிறேன். சமாளிப்போம், வேற வழி. ஆமாடா, ஒரு 2 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா உன்னோட ஃபேமிலி கூட இருக்கும் போதுல வாசுகி அப்படியே மாறிடுவாங்க. எல்லாம் சீக்கிரம் நடக்கும், சரியா? ஓகே வினோ. சரி, இந்தா இட்லி எடுத்துட்டு போ. நான் சாப்பிட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு போறேன். நீ பாத்துக்கோ. ஓகேடா. ஓகே ஓகே. என்னம்மா கேட்க கேட்க அமைதியா இருக்க? குழந்தை எங்க? ஒருவேளை குழந்தைக்கு எதுவும்? என்ன பாவம் செஞ்சேன்? இதெல்லாம் நான் கேட்கணுமா? தப்பு தப்பு. நான் அப்படிலாம் வாழணும்னு நினைச்சதே தப்பு. உன்னை என்னென்னலாம் கஷ்டப்பட போறோமோ? கண்டிப்பா தப்புதான் தப்புதான். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வாழணும்னு ஆசைப்படுறோம்ல, அது தப்பு. இதால இனி நான் மட்டும் இல்ல, கண்டிப்பா திருவும் கஷ்டப்படுவாங்க. இவங்க வாழ்க்கைக்குள்ள நான் வந்துட்டு நான் இல்லாம திரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு இந்த வாழ்க்கைன்னு தோணுது. நான் இல்லாட்டி கூட திரு சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்களா? இல்ல இல்ல, திருவால இருக்க முடியாது. திரு என் மேல காமிக்கிறது உண்மையான பாசம். திருவை விட்டுட்டு நான் எப்படி? என்னால திரு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா நான் ஏதாவது கிறுக்குத்தனமா முடிவு எடுத்தேனா? என்னால கடைசி வரைக்கும் திரு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். நான் என்னதான் பண்ணட்டும்? அக்கம் பக்கத்துக்காரங்கனை இப்படி பேசுறாங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா? திரு சொல்ற மாதிரிதான் இப்ப எல்லாம் ஓரளவுக்கு சமாதானமா பேசினாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்மள ரொம்ப மோசமா தான் பாப்பாங்க. கடவுளே, எனக்கு எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்த? இதுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இதனால இப்படி தினம் தினம் கஷ்டப்பட்டு செத்து. சரி ஓகே, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். ஆனா இதால திரு கஷ்டப்பட்டா வேண்டாம் வேண்டாம், பார்க்கலாம். திரு நாம இல்லாம கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு காலம் போற அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது. இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் எடுப்போம். வாசுகி, கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கலாம். வாசுகி. திரு. இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? வாவ், சூப்பர் வாசுகி. ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க போல. ஆமாங்க.
சாரி வாசுகி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து எல்லா வேலையும் பார்த்தோமா, அதனால நாளையில இருந்து லேட் ஆகாது. இல்ல இன்னைக்கு மதியத்துல இருந்து லேட் ஆகாது, ஓகேவா? இருக்கட்டுங்க, எனக்கு ஒன்றும் பசி இல்ல. ஏன் வாசுகி, என்னாச்சு? தெரியலங்க, பசி இல்ல. அது சரி, நல்லா பசி இல்லையா? இதோ 4 இட்லி தட்டுல போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை. 4 இட்லியா? கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா நீங்க டேப்லெட் போட வேண்டியிருக்கு. வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டாதான் மாத்திரை போட்டா கிறுகிறுன்னு வராது, ஓகேவா? சரிங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியும், நான் பாத்துக்கிறேன். சாப்பிடலாமா? கொடுங்க. என்னது கொடுங்களா? நான் தான் ஊட்டுவேன். என்னாச்சு? இல்ல கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் என்ன சொன்னேன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதேவும், இனி ஃபுல்லா நான் பாத்துக்குவேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இருக்கட்டுங்க, நீங்க கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். வாசுகி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. என்னங்க ஆச்சு? ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, நார்மலா பேச மாட்டேங்கிறீங்க. என்ன வாசுகி? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு மாதிரி டயர்டா இருந்தது, அதான். நீங்க கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க வச்சிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம், அப்புறம் சாப்பிடலாம். என்னங்க? இல்ல, நான் எதுக்காக டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. வாசுகி, எனக்கு தெரியும் உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக இப்படி இருக்கீங்க எல்லாம் ஓரளவுக்கு புரியும். என்ன, அந்த அக்கா பேசுனது கேட்டு அப்செட் ஆயிட்டீங்களா? வாசுகி, ப்ளீஸ் ஸ்டாப். எதுக்காக அழுகுறீங்க? சாரி சாரி திரு. ஐயோ வாசுகி. இல்லங்க, நானும் பாவம் பண்ணவன். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு ஆயிப்போச்சு. திரு ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. என்ன இப்படிலாம் பார்த்து உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு கூட போயிடுங்க. வாசுகி. ஆமா திரு, இதோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளால கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ முடியாது. யாராவது ஒரு ஆளாவது குறைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னால நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். ப்ளீஸ் திரு, என்னை விட்டுட்டு போயிடுங்க. நிஜமாவா? திரு, சாரி திரு. நான் நார்மலா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. ஏதாவது ஒண்ணு நினைக்க தோணுது, அழணும்னு தோணுது. அதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசிட்டா முடியல திரு. சரி, ஓகே. அதுக்கெல்லாம் நான் உங்களை விட்டுட்டு போனா சரியா போகுமா? இல்ல, அது வந்து. சொல்லு வாசுகி. திரு. சரி, ஓகே. நீ முடிவு எடுத்துட்ட, நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். நீ என்ன பண்ணுவ? நான் வந்து. சொல்லு, நீ என்ன பண்ணுவ? அது அது நான் என்ன வேணாலும் பண்றேன். எப்படியோ நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன வேணாலும் பண்ணுவேனா? நான் சந்தோஷமா இருக்கிறது ஓகே. உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு தெரிஞ்சாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் முடிவு என்ன? இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. விதி விட்ட வழின்னு அப்படியே நான். ஏய், நிறுத்துறியா? திரு. நீ பேசுனதுக்கு ஒண்ணு. திரு. இல்ல, நீ பேசுனது தப்பு. நீ பேசுனதுக்கு தண்டனை. என்னங்க? அடிச்சிட்டா? என்னங்க? நீ பேசுனது தப்பு, அதுக்கு ஒண்ணு. இன்னும் அடிக்கவே இல்ல. அடிக்கவா? அது என்ன அது? இல்ல திரு. ஏய், டேய், யார் நீ? என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டியேடா. என்ன ஜீவா? என்னடா, என்ன பண்ணிருக்காங்க? ஐயோ, உன்னை போய் கட்டி போட்டு. இல்லடா, நம்ம ரூம் வெளியே வந்துகிட்டு இருந்தேனா, ஒருத்தன் முகத்தெல்லாம் கவர் பண்ணி ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். யாரா இது பட்ட பகல்ல, அதுவும் காலங்காத்தால பெரிய கடத்தல் சம்பவமா இருக்கேன்னு பின்னாடியே வந்தா. என்னடா நீ இருக்க? சிரிக்காத, பேசாம போயிடு. ஓகே, கிளம்புறேன். ஹலோ பாய்ஸ், போட்டு வெளுத்தெடுங்க. டேய் சித்தார்த். ஏண்டா, யாரா நீங்களா? இவன் எப்படி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா? அது ஒண்ணு இல்ல பாஸ், ஒரு பொண்ணை கிண்டல் பண்ண உடனே ஹீரோ மாதிரி சண்டைக்கு வரான். வருவான்டா, அவன் வருவான். ஏன்னா இவங்க எல்லாம் அப்படித்தான். சரி, எந்த பொண்ணை கிண்டல் பண்ண? அது ஊருக்கு புதுசு பாஸ். ஆளு ஸ்லிம்மா செம்ம கியூட்டா இருந்தா. வழி கேட்டுதான் என்கிட்ட வந்தா. ஓஹோ, நீ அவ வழிய மடக்கிடுவோன்னு நினைச்சிட்ட. ஆமா பாஸ், எங்க ஊட கொரடி மாதிரி வந்து கெடுத்துட்டான்.
ஓஹோ, அதுக்கு ரிவெஞ்சா? ஆமா ஆமா, இவன் கைய கால உடைக்காம விடக்கூடாது. சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர். உடைங்கடா. அப்ப யாரும் பேசாம உட்காந்துருக்கானான்னு பாப்போம். டேய் சித்தார்த், என்னடா ஜீவா? பொடி பசங்க கிட்ட இப்படி மாட்டுவேன்னு எதிர்பார்க்கலையே. ஹலோ ஹலோ பாஸ், யார பொடி பசங்கங்கிறீங்க? நாங்களா யாருன்னு தெரியுமா? நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போ. சரி சரி, நான் யாரோ நினைச்சு இங்க வந்தேன். இவன் தானா? ஓகே, போட்டு வெளுத்தெடுங்க. பாய் பாய் பாஸ், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஏய், நான் வில்லேன்டா. ஆளாளுக்கு நல்லவன் நல்லவன் சொல்றது, ஹீரோன்னு சொல்றது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் ஜீவா, ஏய் ஏன்டா அப்படி முறைக்கிற? சிரிப்பா வருதுடா. ஏய், உண்மையிலே சிரிப்பா வருதுடா, முறைக்காத. இங்க போடுறோம், பேசாம போயிடு. கொடு பேத்தாத. ஓகே சரி சரி, என் சிந்து என்ன பண்றா? சாப்பிட்டாளா? ரூம்ல தான் இருக்காளா? சரி ஓகே, புரியுது. டென்ஷன் ஆகாத. ஏதோ சின்ன பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க உன் கைய கால உடைக்கணும்னு. உடைச்சிட்டு வா, வேற என்ன பண்றது? சரி, நான் போய் என் சிந்துவை பார்த்துட்டு வரேன். கிளம்பு, அப்படியே போயிடு. போறேன்டா. பாஸ் பாஸ், சட்டுப்புட்டுன்னு பேசிட்டீங்கன்னா கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்கு பாஸ். ஓ, அவ்வளோ பிஸி மேனா நீ? சரி சரி, ஒரு பொண்ணுக்காக சண்டை போடலாம் வந்திருக்க. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் பாஸ்? ஐயோ, நீ ஒரு உண்மையான ஆண்மகன் நிரூபிக்கணும். அது எப்படி பாஸ்? அது எப்படின்னா, ஒருத்தர் அடிக்கும் போது இப்படி கைய காலெல்லாம் கட்டி போட்டு அடிக்க கூடாது. நீ நல்லவன்னா. இதோ. ஏய் பாஸ் பாஸ், லூசு பாஸ், என்ன பாஸ் பண்றீங்க? டேய், அவனை நிறுத்த சொல்றா. ஹலோ ஹலோ பாஸ். யோ யோ, என்னையா பண்ணி தொலைச்ச? டேய், நீ ஒரு பொண்ணா இருந்தேனா அவனை கட்டி போட்டு அடிக்கலாம். நீ பையனா இருந்துட்டு அவனை கட்டி போட்டு அடிக்கலாமா? அதுவும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுற. இதெல்லாம் நியாயமாடா? டேய் சொதப்பிட்டான்டா. இப்ப ஆரம்பிங்க. யோ பாஸ், என்னதைய ஆரம்பிக்கிறது? ஓ வேலையை பார்த்துட்டு போயா. டேய், இவ்வளவு நேரம் உன் சப்போர்ட்டுக்கு பேசினேன்னு ஓவரா என்ன பேசாதடா. நான் வேற மாதிரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கூட நான் உன் வாயை கிழிச்சிருவேன். என்ன ஜீவா, என்ன பத்தி சொல்லு. அப்பா, பார்வைய பயங்கரமா இருக்கு. டே ஜீவா, இதான் கண்ணுல திமிரா? இங்க காட்டாத, அங்க காட்டு. பொடி பசங்களா, வரட்டுமா? டேய் சந்தோஷ், ஈட்டிய வர சொல்லு. எவன வேணாலும் வர சொல்லுங்க, வந்த வேலை முடிஞ்சது. டேய், அங்க முறடா. நான் போய் என் சிந்துவை பார்த்துட்டு வரேன். அச்சோ, முறைக்கிறானே. சந்தோஷ், ஈட்டிய வர சொல்றா. ஏய், இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவன் சொல்லிட்டு போனான், கேட்டியாடா? நம்ம பொண்ணா இருந்தாதான்டா இவனை கட்டி போட்டு அடிக்கணும். நாமளும் ஆம்பளை சிங்கம் தானே, என்ன பண்ணிடுறான்னு பாப்போம். டேய், சிங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதடா. இரும்ப அவன் கிட்ட வாங்க முடியாதுடா. அங்க பாரு. ஏய், இங்க பாரு. பார்த்துட்டு தான்டா இருக்கேன். ஏண்டா, உங்க அப்பா பெரிய இவனா? நீங்க ஆட்டம் ஆடுவீங்களா? எப்படி எப்படி கட்டி போட்டு என் கைய கால உடைப்பீங்க. இப்ப வாடா வாடா. ஏய், எங்களால முடியாதுன்னு நினைக்காத. அறா அட்டி நம்ம தப்பிக்க முடியாது. இதோ. டேய் டேய் டேய், விடுறா, விட்டு அட்டிடா. ஹே அறா. என்ன அப்படியே திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? ஏய், நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும். ஆனா அடி. போயிடலாம்டா. வாடா. ஏன் யோசிக்கிற? வா. இல்ல 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 சார். சார் சார், போட்டேன் சார், கீழே போட்டேன். ஆமா. அட்டச்சி, இவ்வளவு பயப்படுற நீங்களாம் எதுக்குடா இவ்வளவு திமிர காமிக்கிறீங்க? இங்க பாருங்க சார், எங்க அப்பா பெரிய ஆளு. அடிச்சி நிறுத்துடா. உங்க அப்பா பெரிய ஆளு, உங்க அப்பா காசு இதான் வந்து இப்போ உன்னை காப்பாத்துமா? சொல்லுடா. இல்ல இல்ல சார், நீ ஒழுங்கா இருந்தாதான்டா உன்னை காப்பாத்திக்க முடியும். எப்ப பாரு அப்பா அப்பாங்கிற. சார் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஒட்டிக்காம போறேன். அடுத்த தடவை ஏன் கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயாவது எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க தாத்தா யாருன்னு தெரியுமான்னு கேட்ட, எங்க இருந்தாலும் உன் கண்ணு முன்ன வந்து நிப்பேன். புரிஞ்சதா? என்ன? புரிஞ்சது சார், நல்லாவே புரிஞ்சது. இனி பிரச்சனை பண்ண மாட்டேன். அது
எப்படி நான் போலாமா இல்ல அந்த ஈட்டிய வர சொல்றியா? இல்ல சார், நீங்க போங்க. இனி பிரச்சனை ஏதாவது எதா இருந்தாலும் இப்பவே இந்த நிமிஷமே முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன தேடி வந்த இல்ல நான் இனி வரமாட்டேன். வந்துதான் பாரு, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்பாடா. டேய் சந்தோஷ். தன்வி, என்னடா கொஞ்ச நேரத்துல பயமுடுத்திட்டான்? ஆமாண்டா, நாமெல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க. அவன் நம்மளோட அண்ணன்டா, அண்ணன் ஸ்டேஜ். வேணா சந்தோஷ், இனி அவன்கிட்ட மோத வேண்டாம். ஏண்டா நாம இப்ப அசிங்கப்பட்டதெல்லாம் வேற யாருக்காவது தெரியும்? யாருக்குடா தெரியும்? நம்ம 2 பேர் தவிர வேற யாருக்கு தெரியும்? கண்டிப்பா யாருக்கும் தெரியாதுல. அதெல்லாம் தெரியாதுடா. இல்லடா, எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் யாரும் பார்க்கல. இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடலாம். அப்படிங்கிற? அப்படியேதான். இனிமேல் எப்பவும் போல நம்மளால எதை முடியுமோ அதை மட்டும் செய்வோம். சரி சரி, ஓகேடா. நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க கிட்ட மோதனால கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டோம். இனி கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். சரிடா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே வா, இங்க இருந்து கிளம்பலாம். சரி தன்வி. என்னங்க என்ன என்ன பாக்குற? அடிச்சுடவா? என்னங்க என்ன என்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டியா? சொல்லு, அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டியா? இல்லங்க, என்னால உங்களுக்கு கஷ்டம் அதான். என்னடி என்ன கஷ்டம்? யாராவது ஒரு ஆள் ஏதாவது பேசிட்டா உடனே வாழ்க்கையில எல்லாமே போச்சு மூலையில உட்காந்துருவியா? சொல்லு, உட்காந்துருவியா? என்னங்க கோபப்படாதீங்க. கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? நானும் உனக்கு பொறுமையா அவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன். இங்க பாரு வாசுகி, உனக்கு புரியுதா இல்லையா? அடுத்தவங்க பேசுறதுக்கு இப்படி கஷ்டப்படுறேனா? அவங்க இத்தனைக்கு தப்பா பேசல, புரியாம பேசின வார்த்தை, அதுக்கே இப்படினா? ஏய், இது நம்ம வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு யாரும் எப்பவும் ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாதுன்னு இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு. வாசுகி, இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். நீ அவ்வளவுதானே என்ன புரிஞ்சுக்கிட்டது? இல்ல தீரு, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டனாலதான் கஷ்டப்படுத்துறியா? இல்ல தீரு. பேசாத வாசுகி, பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கல்யாணம் முடிஞ்சதுமேவும் கன்சீவா இருக்க அவ்வளவு கஷ்டப்பட்ட. ஏன் தூக்கு போட போன? எல்லாத்தையும் தாண்டி உன்னை இந்த அளவுக்கு நான் கூட்டிட்டு வந்தது அடுத்து நீ ஏதாவது பண்ணிக்கிறதுக்கா? சொல்லு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற. என்ன சொன்ன? இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ வாழ்க்கை அவ்வளவுதான். ஏண்டி உன்னை கஷ்டப்படுத்தினவன் ஒரு ஆம்பளனா? உன்னை இனி எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கணும் நினைக்கிறவனும் ஒரு ஆம்பளதான். இந்த உலகத்துல நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். எல்லாரும் ஒரே மாதிரியே எப்பவுமே இருக்க முடியாது. எல்லாத்தையும் கடந்துதான் வரணும். இதே நினைச்சு நீ எத்தனை நாளைக்கு நீ அழுவ? சொல்லு, எத்தனை நாளைக்கு அழுவ? இங்க பாரு, உன் மனசு அதுவா மாறட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? வாழ்க்கையே வெறுத்து போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதானே. இந்த ஒரு வார்த்தைக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எப்படி நான் கஷ்டப்படுவேன்னு நீ என்ன கஷ்டப்படுத்தாம போறியா? சொல்லு, கஷ்டப்படுத்தாம போறியா? அது எனக்காக லெட்டர் எழுதுனேல? சொல்லு, எழுதுனேல? கடைசி லெட்டர் எழுதுனது ஞாபகம் இருக்கா? இனி லெட்டர் வராது, என்ன பாக்காதீங்க, என்ன நினைக்காதீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த லெட்டர் எல்லாம் பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்னா, இப்ப சொல்றேன், என்னோட லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருங்கன்னு. நீ தான் எழுதி இருந்த, ஞாபகம் இருக்கா? சொல்லி, ஞாபகம் இருக்கா? அந்த லெட்டரை படிச்சு நீ யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, உன் எழுத்து மட்டுமே நம்பி பாச வச்சு அந்த ஒரு விஷயத்த கூட தாங்கிக்க முடியாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நொந்து போயிட்டேன்டி. அதுல இருந்து நான் மீண்டு வர இப்போ வரைக்கும் முடியல. இப்போ நீதான் வாசம் செய்பவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிச்சு. ஆனா உன்னை நான் கல்யாணம் பண்ணி நீ என்ன நம்பி வந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிச்சு நாம பாத்துக்கலாம்னு ஒரு முடிவுல இப்பவும் உன் மேல பாசம் வைக்கதாண்டி செஞ்சேன். எல்லாம் ஓகே, போனதெல்லாம் போகட்டும். இனியாவது நமக்குன்னு ஒரு லைஃப். நான் அந்த இடத்துல இருந்தா நீ இன்னும் இதுலேயும். வாசுகி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சொன்னேல, சின்ன பிள்ளையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேனா தொலைஞ்சு போச்சு, அந்த பேனா தொலைஞ்சிருச்சுன்னு 4 நாளா நான் உட்காந்து அழுதேன். சரியா சாப்பிடல. என் அப்பா அம்மா எவ்வளவு சமாதானப்படுத்தியும் என்னால ஆனா அதை ஏத்துக்கவே முடியல. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொன்னேல? சொன்னியா?
இப்போ இப்போ அந்த பேனாவை நினைச்சு நீ அழுகு. என்னங்க? அழுகு. உனக்கு ரொம்ப பிடிச்சதுல இதுக்காக சாப்பிடாம வந்திருக்க, 4 நாளா சரியா தூங்கல, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட, அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சது. அத நினைச்சு இப்போ அழுகு. அது அது அப்பவே நடந்தது. இப்ப எப்படி அழுக வரும்? வாசுகி, அது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இருக்கட்டுங்க, ஆனா அத நினைச்சு இப்ப எப்படி? மறந்துட்டியா அப்பனா? இல்ல அந்த பேனாவை மறந்துட்டியா? மறக்கலாம் இல்ல, மறந்தா உங்ககிட்ட சொல்லிருப்பேனா? ஆனா ஏன் வாசுகி அழுக வரல? அது அது வந்து அது வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப அதை நினைச்சு நீ கஷ்டப்படு அழுகுனா உன்னால முடியுமா? சத்தியமா முடியாது. இப்ப அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணா கூட அது ஒரு முட்டாள்தனம் நினைப்ப. கரெக்டா? அது அவ்வளவுதான், அவ்வளவுதான் வாசுகி. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா அது மறதிதான். மறதிங்கிற ஒண்ணு இல்லாட்டி இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. புரியுதா நான் சொல்றது? இங்க பாரு, எல்லாத்தையும் உடனே மறந்துரு, நீ சந்தோஷமா இரு. நான் எதுவுமே சொல்லல. இங்க 2 மாசம் இருப்போம் நான் சொன்னது எதுக்காக? உன்னோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறணுங்கிறதுக்காக. அத கூட புரிஞ்சுக்காம அவ்வளவுதான், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, என் வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைச்சா என்னடி? என்ன பண்றது? உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா நான் இருக்கேங்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணட்டும்? என்ன? சாரி சாரிங்க, நான் பேசுனதை யோசிச்சது எல்லாமே தப்புதான். ரொம்ப ரொம்ப சாரி. அப்படிலாம் நீ பேசுனதா மன்னிக்க முடியாது. தள்ளி போ, தள்ளி போ. நான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அப்படி பேசினேன். ஆனா நான் அப்படி பேசுனதால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சாரிங்க, சாரி. எனக்கு ப்ளீஸ் சாரி. முடியவே முடியாது. உன் இஷ்டத்துக்கு பேசுவ, உன் இஷ்டத்துக்கு சாரி கேப்ப. என்ன நினைச்ச? என்னங்க? போ போ, நீ முதல்ல தூர போ. முடியாது. நீ ஏன் திரு? என்னோட திருவை விட்டுட்டு நான் எப்பவும் போக மாட்டேன், போக மாட்டேன். அப்படியா? அப்படிதான். இல்ல இல்ல, இப்ப இப்படிதான் பேசுவ, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இல்ல இல்ல, இனி இந்த மாதிரி பேச மாட்டேன். நீங்க தான் சொன்னீங்கல்ல எப்பவுமே என் சப்போர்ட்டா இருப்பேன்னு. உங்க சப்போர்ட்டை நான் இழக்க விரும்பல. சாரி. நம்பலாமா? நம்பு திரு, நான் உன் வாசுகி. என்ன? இங்க பாரு, நான் உனக்கு கஷ்டப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் சொல்லல. நீ இதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம்தான். அதுக்காக எல்லாமே போச்சுன்னு நினைக்காத. வாழ்க்கைய நாம தான் வாழ்ந்து காட்டணும். சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் பயந்தோம் நினைச்சுக்கோ, லைஃபே அவ்வளவுதான். சரி ஓகே. என்ன ஓகே? புரிஞ்சுக்கிட்டேன். இனி அழ மாட்டேன். அழுகிறத விட இந்த மாதிரி எப்பவுமே பேச மாட்டேன். நிஜமாவா? கண்டிப்பா பேச மாட்டேன். யாராவது வேணும்னே ஏதாவது உன்கிட்ட பேச்சு கொடுத்தா? கண்டுக்க மாட்டேன். பேபிய பத்தி கேட்டா? குழந்தை ரொம்ப நல்லா இருக்காங்க, அழகா வளர்றாங்க, அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால யார் என்ன பேசுறாலும் கண்டுக்க மாட்டேன். என்ன? சரி ஓகே. ஓகேனா? ஓகேனா ஓகே தான். பசிக்குது, வழி விடு, சாப்பிட. பசிக்குதா? ஆமா, இவ்வளவு நேரம் பசியோட இருந்தேன் தெரியுமா? இதுல இவ்வளவு நேரம் உனக்காக மூச்சடைக்க கத்திருக்கேன். அப்பா வயிறு கப கபங்குது. சரி சரி, வழி விடு, சாப்பிட. இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியமா? ஏஹே, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது நடக்கிற வரைக்கும் இப்படியேதான். நீங்களும் சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம். நீ ஒண்ணு நினைக்கிறியா? என்ன? அது எனக்கு தெரியாது. வாசுகி, இவ்வளவு நேரம் எவ்வளவு கோபமா பேசுனீங்க. ஆஹா, நீ மட்டும் பேசலாமோ? சரி ஓகே, 2 பேரும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டோம். ஆனா நான் இப்போ சமாதானம் ஆகலையா? ஆமா. சரி, என்னதான் பண்ணணுங்கிற? அது எனக்கு தெரியாது. என்ன என்ன சிரிக்கிறீங்க? நான் எங்க சிரிச்சேன்? ஓஹோ, சரி ஓகே. வாசுகி, நீ சாப்பிட்டு டேப்லெட் போட வேண்டியிருக்கு. வழி விடு, உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். முடியாது. சரி, என்னன்னாவது சொல்லு. அதுவும் சொல்ல முடியாது. ஓஹோ, சரி சரி, ஓகே ஓகே. என்ன என்ன ஓகே? ஓகேவா? இப்பதான் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி ஓகே, சாப்பிடலாம். சாரிமா, கோபமா பேசுனதுக்கு. எனக்கு வேற வழி தெரியல, உனக்கு புரிய வைக்கணும்ல. புரிஞ்சது. சாரி. இனி நானும் இப்படிலாம் பேசவே மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். சச்சா, கஷ்டம்னு சொல்லாத. நீ தாண்டி வந்ததை விடவா இதெல்லாம் கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும், உன்காதோரம் முறையாடித்தான் ஜென்மம் தீரும், உன்மார்வோடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும்,
உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே எங்க போனா இந்த எருமை? இன்னும் காணோம். சொல்லாம கொள்ளாம போயாச்சு. சரி ஓகே, சொல்லாம போயிட்டோமே, சீக்கிரம் வருவான். வந்திருக்கானா? இவன் என்ன பண்ணனே தெரியல. ஒருவேளை இவனை காணுங்க மாத்திரம் என்னென்னமோ யோசனை போகுது. சரத் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும். ஃபர்ஸ்ட் சரத்திட்ட சொல்லி இந்த ஜீவா மாடி எங்க இருக்கான்னு பார்க்க சொல்லணும். ஹாய் சிந்து. ஷோ வந்துட்டானா? இவனுக்குலாம் வேற வேலையே இருக்காது போல. ஓய் என்ன டென்ஷனா இருக்க? ஆமாண்டா, ஆமா டென்ஷனா தான் இருக்கேன். என்னன்னா என்ன சிரிக்கிற? உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஓய் என்ன பொசுக்குன்னு வேலை இல்லையான்னு கேட்டுட்ட? அப்படியே நீ வேலை வெட்டிக்கு போற? என்னன்னா? ஒண்ணு இல்ல, உன்கிட்ட நான் பேசுற மாதிரி இல்ல, கிளம்பு. சிந்து. ஹே போடா. ஓய் ரோஸ்மா. சோ ஓகே ஓகே புரியுது. ஜீவாவை காணும் தானே இவ்வளவு வளப்பற? ஏய் ஜீவாவை காணோம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஜீவா எங்க? எங்கடா? வா என்ன ஒரு பாசம். இதுல ஒரு பங்காரு ஏன் மேல காமிக்கிறியா? முத நீ ஜீவா எங்கன்னு சொல்லு. வருவான் வருவான். எங்க பாத்த? எனக்கு என்னமோ ஓமில தான் சந்தேகமா இருக்கு. சொல்லுடா, ஜீவாவை ஏதாவது பண்ணியா? அவனை நான் என்ன பண்ண போறேன்? லூசு மாதிரி பேசுற. லூசா? யாரா லூசு? நீதான். ஷோ இருக்கிற டென்ஷனை புரிஞ்சுக்காம இங்க பாரு, ஜீவா எங்கன்னு சொல்லு. ஐயே வருவாமா, இந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். இப்பதான் ஆரம்பிச்சிருப்பான். ஒரு 1/2 hour ஆகும், வந்துருவான். ஆரம்பிச்சிருப்பானா? என்னன்னா என்ன ஆரம்பிச்சிருப்பான்? இங்க பாரு, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு 1/2 hourல வந்து சேருவான். அப்பனா நீ தான் என்னமோ பண்ணிருக்க. ஒழுங்கா சொல்லுடா. என்னடா பண்ண? என்ன பண்ண? நீ கிட்ட சொல்லாமே ஜீவாவை காணோம். நீ கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான். நீ தான் என்னமோ பண்ணிருக்க. இதாண்டா உலகம். என்ன? ஊர்ல 1008 வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பாக்கணுங்கிறதுக்காக நானும் இங்க வந்து தங்கி இருந்தா நீ என்னையே சந்தேகப்படுற இல்ல? உன்னை மட்டும் தான்டா சந்தேகப்படுவேன். இரு இப்பவே சரத்து கிட்ட சொல்றேன். நான் வேணா போன் கொடுக்கவா? போன் எதுக்குடா? அப்பனா இங்க இருந்து சரத்தனா அப்படின்னு கூப்பிட்டா வந்து நின்றுவானா? நிப்பாண்டா, பாக்குறியா? நிப்பானா? ஓய் வந்துட்டானா?